வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறதும் ஒரு கலை தான். இப்போ நீங்கள் தூங்க போகிற இந்த நேரம் உங்களோடது மட்டும்தான். அமைதியாக படுத்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்தத்தையும் மறந்துட்டு என் குரலை மட்டும் கவனிங்க. இந்த நிமிஷம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் உடம்பையும் மனசையும் முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நாம இப்போ ஒரு சாதாரண தூக்கத்துக்கு போக போறதில்ல. நம்ம ஆள் மனசை தட்டி எழுப்பி நாளைக்கு ஒரு வெற்றியாளனா மாறப்போற ஆல்ஃபா நிலைக்கு போக போறோம். சரி, இந்த ஆல்ஃபா நிலைனா என்ன? நம்ம மூளை எப்பவும் மின் அலைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப பதட்டமாவோ இல்லை வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பீட்டா நிலையில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி நிதானமாக உட்காரும்போது உங்கள் மூளை ஒரு செகண்டுக்கு 8 இருந்து 12 ஹெர்ட்ஸ் வேகத்தில் அலைகளை உருவாக்கும். இதுதான் ஆல்ஃபா நிலை. இந்த ஆல்ஃபா நிலையோட ஸ்பெஷல் என்ன? இந்த நிலையில் என்னெல்லாம் நடக்கும்? சூப்பர் மெமரி. இந்த நிலையில் நீங்கள் எதை படித்தாலும் இல்லை கவனிச்சாலும் அது மனசில் அப்படியே நிற்கும். மறந்து போச்சுங்கிற பேச்சே இருக்காது. ரெண்டாவதா கற்பனை திறன். புதுசு புதுசாக ஐடியாக்கள் தோணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரிலாக்ஸாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வரும் பாருங்க. அதுதான் இந்த நிலையோட மேஜிக். மூணாவதா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். மனசில் இருக்கிற பயம், பதட்டம் எல்லாம் காணாம போய் ஒரு அமைதியான உணர்வு கிடைக்கும். 4, ஆழ் மனதுடன் தொடர்பு. உங்க ஆழ் மனசுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நிலையில சொன்னா அது சீக்கிரம் நடக்கும். அந்த நிலைக்கு தான் இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அதுல முதல் பகுதி உடலை ஒருநிலைப்படுத்துதல். வாழ்க்கையில நாம எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம உடம்பும் மனசும் நமக்கு ஒத்துழைக்கணும். ஒரு ஃபோன் ரொம்ப ஹேங் ஆனா நாம எப்படி அதை ரீஸ்டார்ட் பண்றோமோ அதே போல தான் இந்த தூக்க தியானமும். இப்போ நாம பார்க்க போற இந்த முதல் பகுதி உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பையும் ஒவ்வொரு தசையையும் எப்படி ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது தான். இது உங்களுக்கான ஒரு களம். முதல்ல உங்க படுக்கையில உங்களுக்கு எப்படி படுத்தா ரொம்ப வசதியா இருக்குமோ அப்படி படுத்துக்கோங்க. இது உங்களுடைய நேரம். இப்போ உங்களை யாரும் தொந்தரவு செய்ய போறதில்ல. உங்க போனை தள்ளி வச்சிருங்க. வெளிச்சத்தை குறைச்சிக்கோங்க. உங்க கைகளை உடம்புக்கு பக்கத்துல சும்மா அப்படியே வச்சுக்கோங்க. கைகளை இறுக்கி வச்சுக்காதீங்க. கால்களுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இப்போ மெதுவா, ரொம்ப மெதுவா உங்க கண்களை மூடிக்கோங்க. கண்ணை மூடின உடனே சில பேருக்கு பழைய நினைவுகள் வரும். நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம் வரும். அதெல்லாம் வரட்டும், பரவாயில்ல. நீங்க அதை கவனிக்க வேண்டாம். உங்க கவனம் முழுக்க இப்போ உங்க மூச்சு மேல மட்டும் இருக்கட்டும். மூச்சு விடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுதான் நம்ம உயிர் ஆற்றல். இப்போ ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுங்க. உங்க நுரையீரல் முழுக்க காத்து நிரம்புறத உணருங்க. ஒரு 3 செகண்ட் அப்படியே நிறுத்தி வைங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. 1, 2, 3. இப்போ மெதுவா அந்த மூச்சை வெளியே விடுங்க. அப்படி வெளியே விடும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் குறையிறத நீங்க உணர முடியும். மறுபடியும் ஒரு முறை நல்லா ஆழமா மூச்சை இழுங்க. இப்போ அந்த மூச்சு உங்க உடம்பு முழுக்க ஒரு சக்தியை கொடுக்குது. மெதுவா ரிலாக்ஸா வெளியே விடுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க யார்கிட்டயாவது கோவப்பட்டிருக்கலாம், ஆஃபீஸில் டென்ஷன் ஆயிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம்.
நீங்க மூச்சை வெளியே விடும்போது அந்த எல்லா எதிர்மறையான விஷயங்களும் புகை மாதிரி வெளியேறி போறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. இது ஒரு அமைதியின் ஆரம்பம். இப்போ உங்க கவனத்தை மெதுவா உங்க உச்சந்தலைக்கு கொண்டு வாங்க. நம்ம மண்டை ஓட்டு பகுதியில் இருக்கிற அந்த இறுக்கம் இப்ப மெதுவா குறையுது. நெத்தி பகுதியை சுருக்காம அப்படியே ஃப்ரீயா விடுங்க. நிறைய நேரம் யோசிச்சு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். அது இப்போ அப்படியே காத்துல கரையுது. உங்க புருவங்கள் அதுவும் இப்போ தளர்வாகுது. கண்ணை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது. முக்கியமா உங்க தாடை பகுதி. நாம டென்ஷனா இருக்கும்போது தெரியாமலேயே பற்களை கடிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த தாடைய லேசா விடுங்க. உங்க முகம் இப்போ ஒரு சின்ன குழந்தை தூங்கும்போது எவ்வளவு சாந்தமா இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. உங்க முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். இதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். அப்படியே மெதுவா உங்க கழுத்து பகுதிக்கு வாங்க. கழுத்துல இருக்கிற அந்த பிடிப்பு இப்போ மறையுது. உங்க கவனத்தை முக்கியமா உங்க தோள் பட்டைக்கு கொண்டு வாங்க. உலகத்தோட எல்லா பாரத்தையும் நாம இந்த தோல்ல தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஆனா இப்போ அந்த பாரத்தை எல்லாம் அப்படியே கீழே இறக்கி வைங்க. உங்க தோள்பட்டை இப்போ ரொம்ப லேசாகிடுச்சு. இப்போ உங்களுடைய கவனத்தை உங்க கைகள்ல மேலிருந்து அப்படியே விரல் நுனி வரைக்கும் கவனிங்க. உங்க தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கடைசியா உங்க 10 விரல்களும் இப்போ ஓய்வெடுக்குது. கைகள்ல ஒரு இதமான சூடு பரவறத நீங்க உணரலாம். உங்க கைகள் இப்போ நீங்க சொல்ற பேச்சை கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்க கவனத்தை உங்க முதுகு பக்கத்துக்கு கொண்டு வாங்க. உங்க முதுகு தண்டு அப்படியே படுக்கையில மெய் மறந்து இருக்குது. ஒவ்வொரு தண்டுவள எலும்பும் இப்போ ஓய்வெடுக்குது. முதுகுல இருக்கிற அந்த வலி, அழுத்தம் எல்லாம் மெதுவா மறையுது. அப்படியே முன்னாடி உங்க நெஞ்சு பகுதிக்கு வாங்க. உங்க இதயம் எவ்வளவு சீரா துடிக்குதுன்னு கவனிங்க. அது உங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட நிக்காம உழைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இப்போ ஒரு சின்ன நன்றி சொல்லுங்க. இப்போ உங்க வயிறு பகுதி. நாம பயப்படும் போதோ டென்ஷன் ஆகும் போதோ வயிறு ஒரு மாதிரி மாற்றம் அடையும். இப்போ அந்த இடத்துல ஒரு நிம்மதி பரவுது. உங்க செரிமான மண்டலம், உள்ளுறுப்புகள் எல்லாமே இப்போ ரொம்ப அமைதியா அவங்களோட வேலையை செய்றாங்க. இப்போ உங்க கவனம் உங்க இடுப்பு பகுதிக்கு வரட்டும். அப்படியே மெதுவா உங்க தொடைகள், கால்கள், முட்டி, கீழ்பாதம், கால் விரல்கள் வரைக்கும் கவனிங்க. நாம ஒரு நாளைக்கு எத்தனை அடி நடக்கிறோம், எவ்வளவு தூரம் ஓடுறோம்? நம்ம உடம்ப தாங்குற அந்த கால்களுக்கு இப்போ முழு ஓய்வு கொடுங்க. உங்க கால் விரல்கள் நுனி வரைக்கும் ஒரு மென்மையான உணர்வு பரவுது. ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு. உங்க மொத்த உடம்பும் இப்போ ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி ஆயிடுச்சு. யாராவது வந்து உங்களை தூக்குனா கூட நீங்க அப்படியே வளைஞ்சு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க தளர்வா இருக்கிறீங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க உடம்ப மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. எங்கேயாவது இன்னும் வலி இருக்கா, பிடிப்பு இருக்குதா? அப்படி இருந்தா அந்த இடத்துக்கு உங்க கவனத்தை கொண்டு போய் உங்க மூச்சை விட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள போயிட்டீங்க. உங்க உடம்பு இப்போ இந்த உலகத்திலேயே இல்லை. அது ஒரு மேகத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ரொம்ப லேசா
காத்துல ஆடுற ஒரு இறகு மாதிரி நீங்க இருக்கிறீங்க. இந்த தளர்வு தான் உங்க ஆல்பா மனநிலைக்கு போறதுக்கான முதல் படி. உங்க உடம்பு ஓய்வு எடுக்கும் போதுதான் உங்க ஆழ் மனசு விழிச்சிருக்கும். இப்போ உங்க உடம்பு முழுசா தூங்க தயாராயிடுச்சு. ஆனா உங்க மனசு விழிப்புணர்வோட இருக்குது. இந்த அமைதிய அப்படியே அனுபவிங்க. எந்த சத்தமும் உங்களை தொந்தரவு செய்யாது. ஒவ்வொரு வினாடியும் நீங்க இன்னும் ஆழமா நிம்மதியான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்க உடம்பு இப்போ ஒரு புது சக்தியை உள்வாங்க தயாராயிடுச்சு. நீங்க இப்போ முழுமையா ரிலாக்ஸா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க. பகுதி 2, ஆல்பா நிலைக்கான பயணம். ஆழ்மனதின் கதவை திறத்தல். நம்ம உடம்பை இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த தூக்க தியானத்தோட உண்மையான மேஜிக் இப்பதான் ஆரம்பிக்குது. அதுதான் உங்க மனசை ஆல்பா நிலைக்கு கூட்டிட்டு போறது. சாதாரணமா நாம முழிச்சுக்கிட்டு வேலை செய்யும் போது நம்ம மூளை ரொம்ப வேகமா ஓடும். எதை சாப்பிட்டாலும் நாளைக்கு என்ன வேலை இருக்கு, அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஏகப்பட்ட குப்பைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூளை ரொம்ப அமைதியா மாறும். அந்த புள்ளி தான் ஆல்பா நிலை. இந்த நேரத்துல உங்க ஆழ் மனசோட கதவு லேசா திறந்திருக்கும். அப்போ நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்போ அந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டே கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான மலைப்பகுதியில இருக்கிறீங்க. சுத்தி எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. காத்து ரொம்ப ஜில்லுன்னு ஆனா இதமா வீசுது. அங்க வீசுற காத்துல அந்த புற்களோட வாசனையும் மலர்களோட நறுமணமும் கலந்து வருது. அந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது தூரத்துல ஒரு அழகான பள்ளத்தாக்கு தெரியுது. அங்கதான் அமைதி இருக்குது. அங்க ஒரு பழைய ஆனா ரொம்ப உறுதியான மரத்தாலான படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டுல மொத்தம் 10 படிகள் இருக்குது. அந்த படிகள்ல நீங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு நீங்க ஒரு மேஜிக்கலான நிலைக்கு போக போறீங்க. அந்த படிக்கட்டுல ஏற தயாரா இருக்கிறீங்களா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ முதல் படியில கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்க கால் அந்த மரப்படியில படும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்குது. அந்த நிமிஷமே உங்களை சுத்தி இருக்கிற இந்த நிஜ உலகம் மெதுவா மறைய ஆரம்பிக்குது. உங்க ரூம், உங்க கட்டில், வெளியே கேட்குற வண்டியோட சத்தம் எல்லாம் இப்போ ரொம்ப தூரமா போயிடுச்சு. நீங்க இப்போ அந்த மலைப்பகுதியில மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்க 2வது படியில கால் எடுத்து வைக்கிறீங்க. மனசு இப்போ ரொம்ப லேசாகிடுச்சு. ஒரு இறகு காத்துல மிதந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்க உணர்றீங்க. தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் ஒரு பழைய சினிமா படம் மாதிரி ஓடி மறைஞ்சிடுச்சு. இப்போ உங்க மனசு ஒரு சுத்தமான வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்குது. இப்போ 3வது படி.
ஒரு ஆழ்ந்த அமைதி உங்களை சூழ்ந்திருக்குது. ஒரு பெரிய குளத்துல வர்ற அலைகள் எல்லாம் குறைஞ்சு அந்த தண்ணி எவ்வளவு தெளிவாயிருக்குமோ அப்படி உங்க மனசு இப்போ தெளிவாயிடுச்சு. சுத்தி இருக்கிற ஜில்லுன்னு வீசுற காத்து உங்க உடம்ப தொட்டுட்டு போகுது. நீங்க இன்னும் ஆழமா போறீங்க. இப்போ உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வருது. அதாவது உடம்புல இருக்கிற எந்த வலியோ பாரமோ உங்களுக்கு தெரியல. ஏதோ காத்துல மிதந்து போற மாதிரி ஒரு சுகமான உணர்வு. நீங்க அப்படியே மெதுவா தளர்ந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. 5வது படி, உங்க மூளை அலைகள் இப்போ சீராகுது. ஒரு சின்ன குழந்தைய தொட்டில்ல போட்டு ஆட்டும் போது அந்த தொட்டில் எவ்வளவு சீரா ஆடுமோ அந்த மாதிரி உங்க மனசு இப்போ ஒரு ரிதத்துக்கு வந்துருச்சு. ஒரு இதமான அமைதி உங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவுது. 6வது படி, இப்போ நீங்க பாதி அளவு தூரத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றீங்க. இந்த இடத்துல உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. இது உங்களுக்கே உங்களுக்கான ரகசிய உலகம். இது இங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா உணர்வீங்க. பாதி பயணம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச தூரம்தான். அடுத்ததா 7வது படி, அமைதி. அமைதி அமைதி மட்டுமே உங்க மனசுல இருக்கு. வெளியில நடக்கிற எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை. ஒரு குகைக்குள்ள இருக்கிற நிசப்தம் மாதிரி ஒரு ஆழமான அமைதிக்குள்ள நீங்க இறங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. 8வது படி, நீங்க இப்போ அந்த ஆல்பா நிலைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. உங்க கண்கள் மூடி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தெளிவு தெரியுது. உங்க ஆள் மனசோட கதவு இப்போ லேசா திறக்குது. அந்த பள்ளத்தாக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. 9வது படி, ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க மனசுல தெரியுது. அது கண்ணை உறுத்துற வெளிச்சம் இல்ல, ஒரு இதமான பௌர்ணமி நிலவோட வெளிச்சம் மாதிரி. அந்த வெளிச்சம் உங்க மேல படும்போது உங்களுக்குள்ள ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்குது. நீங்க இப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி உணர ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் கடைசி படி. இப்போ நீங்க அந்த பள்ளத்தாக்குக்கு வந்துட்டீங்க. இதுதான் அந்த ஆல்பா மனநிலை. இங்க எல்லாமே அமைதிதான். எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. இங்க நீங்க ஒரு ராஜா அல்லது ராணி மாதிரி உணர்றீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். இந்த இடத்துல நின்னுக்கிட்டு அந்த மலை காற்ற சுவாசிக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் செடியும் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. இது சாதாரண தூக்கம் கிடையாது. இது உங்க ஆள் மனசை தயார் செய்யற ஒரு பயிற்சி. இங்க வச்சுதான் நாம நம்மளுடைய கெட்ட பழக்கங்களை மாற்ற முடியும், நம்மளுடைய பயத்தை போக்க முடியும். நீங்க இப்போ முழுமையா ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க. உங்க மனசு நீங்க சொல்ற பேச்ச இப்போதான் கேட்கும். ஒரு களிமண் மாதிரி உங்க மனசு இப்போ இருக்குது. அது நீங்க எப்படி வேணும்னாலும் செதுக்கலாம். இந்த ஆல்பா நிலையில இருக்கிற ஒரு நிமிஷம் சாதாரண நிலையில இருக்கிற 1 மணி நேரத்துக்கு சமம். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல். ஏன் இந்த ஆல்பா நிலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தாரோம்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நாம தோத்து போறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாதது தான்.
ஆனால் இந்த ஆல்ஃபா நிலையில் அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி எறிய முடியும். இங்கே நீங்கள் ஒரு வெற்றியாளன். இங்கே நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது உங்கள் நிஜ வாழ்க்கையில் செடியாக முளைக்கும். இப்போ நீங்கள் அந்த பள்ளத்தாக்கோட புல்வெளியில் அப்படியே படுத்துக்கோங்க. அந்த புல்லோட மென்மை உங்கள் உடம்புக்கு ஒரு இதத்தை தருது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் இன்னும் ஆழமான நிலைக்கு போறீங்க. பகுதி 3. நேர்மறை எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கான மென்பொருள். இப்போ நீங்க ஆல்ஃபா நிலையில இருக்கிறீங்க. அதாவது உங்க ஆழ்மனசோட கதவு அகலமா திறந்து இருக்குது. இந்த நேரத்தில் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமான பேச்சு கிடையாது. அது உங்க வாழ்க்கையையே மாத்த போற ஒரு மந்திரம். நாம சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றோமோ அதே போல உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்சஸ் சாஃப்ட்வேரை இப்போ உங்க மனசுக்குள்ள ஏத்த போறோம். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. நாம மற்றவங்க கிட்ட பேசுறதை விட நமக்கே தெரியாம நமக்குள்ள என்ன பேசிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னால் முடியுமா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாம அடிக்கடி நமக்குள்ளேயே எதிர்மறையா பேசிப்போம். ஆனா இப்போ இந்த ஆல்ஃபா நிலையில அந்த எல்லா குப்பைகளையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் மனசுல பதிய வைக்க போறோம். நான் சொல்ற இந்த வார்த்தைகளை அப்படியே உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான உணர்வோட உள்வாங்கிக்கோங்க. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விடுவித்தல். நான் நேற்றைய கவலைகளை விட்டுவிட்டேன். நேத்து என்ன நடந்துச்சு? யாராவது உங்களை திட்டாங்களா? ஏதோ ஒரு வேலையில தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறது ஒரு பழைய பேப்பர்ல வர்ற செய்தியை படிச்சுட்டு அழுகிற மாதிரி. அதுக்கு இப்போ எந்த மதிப்பும் கிடையாது. அதனால அந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைங்க. நாளை என்ன நடக்கும் என்ற பயம் எனக்கு இல்லை. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதை நினைச்சு இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை நாம ஏன் கெடுத்துக்கணும்? நாளைக்கு வர்ற சவால்களை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு இப்போ இருக்குது. அதனால நாளை பத்தின பயத்தை இப்போ இந்த நிமிஷமே ஒரு பலூன் மாதிரி பறக்க விடுங்க. இந்த நிமிடம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற இந்த இடம், இந்த தியானம், உங்க மூச்சு, இது எல்லாமே ரொம்ப பாதுகாப்பானது. இங்க உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. நீங்க முழு நிம்மதியோட இருக்கிறீங்க. என் மனம் மிகவும் வலிமையானது. உங்க மனசு ஒரு காந்தம் மாதிரி. நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதை தான் உங்க வாழ்க்கை நோக்கி இழுக்கும். உங்க மனசுல ஒரு இரும்பு தூண் இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. நீங்க ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல, நீங்க ஒரு போராளி. நான் எதை நினைத்தாலும் அதை சாதிக்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற திறமை நமக்கே தெரியாம போயிடுது. ஒரு யானையை எப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன சங்கிலியால கட்டி வச்சு அதனுடைய பலத்தை மறக்கடிக்கிறாங்களோ அப்படி நாமளும் நம்மளுடைய சின்ன சின்ன தோல்விகளால நம்ம பலத்தை மறந்துடுறோம். ஆனா இப்போ அந்த சங்கிலியை உடைங்க. நீங்க ஒரு சாதனையாளர். உங்க இலக்குகளை அடையிறதுக்கு தேவையான எல்லா அறிவும் ஆற்றலும் உங்களுக்குள்ளேயே இருக்கு.
தினம் நான் தூங்கி எழும்போது நான் இன்னும் புத்துணர்வோடு இருப்பேன். தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வில்லை, அது ஒரு ரீசார்ஜ். நாளைக்கு காலையில் நீங்கள் கண்ணை திறக்கும்போது உங்கள் உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி இருக்கும். ஒரு பழைய ஃபோனை சார்ஜில் போட்டால் எப்படி காலையில் ஃபுல்லாக இருக்குமோ அப்படி உங்கள் எனர்ஜி 100 மடங்கு அதிகமாக இருக்கும். என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் தங்களை சரி பண்ணிக்கும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. உங்க உடம்புல எங்கேயாவது வலி இருந்தா கூட இந்த நேர்மறை எண்ணங்கள் அந்த இடத்தை மருந்தா மாறி குணப்படுத்தும். நான் ஒரு வெற்றியாளன். என் வாழ்க்கை என் விருப்பம் போல் அமைகிறது. வெற்றிங்கிறது ஒரு நாளில் வர்றதில்ல, அது ஒரு மனநிலை. நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க நம்பும்போது தான் உலகம் உங்களை நம்பும். உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி மாத்துறதுக்கான மந்திரக்கோள் உங்க ஆள் மனசு தான். இப்போ ஒரு சின்ன பயிற்சி. உங்க மனசை ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த தெளிவான கண்ணாடியில நீங்க உங்களையே பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க ஒரு பெரிய கார்ல போற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கியமா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா உங்க குடும்பத்தோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த காட்சியை கண் முன்னாடி கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பெருமைப்படுறாங்க. அந்த வெற்றியோட உணர்வு உங்க மனசுல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அந்த வெற்றியோட உணர்வு உங்க மனசுல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தணும். அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மன நிறைவு, இதை அப்படியே உள்வாங்குங்க. நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்க, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க. இந்த பிம்பம் உங்க ஆள் மனசுல ஒரு ஆழமான முத்திரை மாதிரி பதியட்டும். இது வெறும் கனவில்லை, இதுதான் உங்களுடைய வருங்காலம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ உங்க ரத்தத்துல கலந்துடுச்சு. உங்க நரம்புகள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ உங்ககிட்ட இருந்த பயம் போயிடுச்சு, தயக்கம் போயிடுச்சு. உங்க ஆள் மனசு இப்போ ரொம்ப ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தூங்கும்போது கூட இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்க மேல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வருது. நான் ஒரு அற்புதமான மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படியே அந்த அமைதியை அனுபவிங்க. இந்த நேர்மறை எண்ணங்கள் ஒரு விதை மாதிரி உங்க மனசுல ஊன்றப்பட்டிருக்குது. இது நாளைக்கு ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு கனி தரும். இப்போ உங்க மனசு ரொம்ப அமைதியா, திருப்தியா இருக்கு. இந்த உணர்வோடையே அப்படியே மெதுவா இன்னும் ஆழமான நிலைக்கு போக தயாராகுங்க. பகுதி 4, ஆழ்ந்த உறக்கம். இப்போ உங்க மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. இவ்வளவு நேரம் நாம செஞ்ச அந்த பயிற்சிகள் உங்க உடம்புல இருந்த ஒவ்வொரு நரம்பையும் ரிலாக்ஸ் பண்ணி உங்க ஆழ் மனசுல ஒரு பாசிட்டிவ் விதைய விதைச்சிருச்சு. இப்போ உங்க மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி இருக்கு. எந்த அலையும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. இந்த நேரத்துல தூக்கம் உங்களை மெதுவா ஒரு தாயோட அன்பா வந்து தழுவுது. அந்த தூக்கத்தை அப்படியே ஏத்துக்கோங்க.
ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பஞ்சு போன்ற ரொம்ப மென்மையான வெண்ணிற மேகத்துக்கு மேல படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மேகம் எவ்வளவு மென்மையா இருக்குதுன்னா, அது மேல படுக்கும் போதே உங்க உடம்புல இருக்கிற பாரம் எல்லாம் காணாம போயிடுது. அந்த மேகம் மெதுவா ரொம்ப நிதானமா காத்துல மிதந்து போகுது. நீங்க அந்த மேகத்துல படுத்துக்கிட்டே மெதுவா மேல போறீங்க. கீழே இருக்கிற இந்த உலகம், உங்களோட கவலைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே இப்ப ரொம்ப சின்னதா தெரியுது. நீங்க மேல போக போக அந்த மேகம் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இது உங்களுக்கான உலகம். இங்க உங்களை தட்டி கேட்க யாருமே இல்லை. உங்களை காயப்படுத்தவும் யாருமே இல்லை. இங்க நீங்க மட்டும்தான் ஒரு முழுமையான சுதந்திரத்தோட இருக்கிறீங்க. அந்த பாதுகாப்பான இடத்துல எந்த சத்தமும் இல்லை. ஒரு ஆழ்ந்த நிசப்தம் அங்கு நிலவுது. அங்க ஒரு அழகான முழு நிலா வானத்துல தெரியுது. அந்த நிலாவோட வெளிச்சம் ரொம்ப குளுமையா இதமா இருக்கு. அந்த நீல நிற நிலா வெளிச்சம் மெதுவா உங்க மேல படுது. அந்த ஒளி உங்க உடம்ப தொடும்போது ஒரு தெய்வீகமான அமைதி உங்களுக்குள்ள பரவறத நீங்க உணர முடியும். அந்த நிலா வெளிச்சம் உங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு போர்வை மாதிரி உங்களை போத்திடுச்சு. அது ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் உங்களை நெருங்க முடியாது. நீங்க இப்போ அப்படியே மெதுவா ஆழமான தூக்கத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க மூச்சு காத்து இப்ப ரொம்ப சீரா இருக்கு. அது ஒரு குழந்தையோட மூச்சு மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கு. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த நிலா வெளிச்சத்தோட சக்திய இழுக்கிறீங்க. வெளியே விடும்போது உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன டென்ஷனையும் ரிலாக்ஸ் பண்றீங்க. இப்போ நீங்க தூங்க தயாரா இருக்கிறீங்க. ஆனா உங்க ஆழ் மனசு விழிச்சுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. நீங்க தூங்கும்போது நீங்க ஆசைப்பட்ட அந்த இலக்குகளை எப்படி அடையணும், அதுக்கு என்ன வழிகள் இருக்குங்கிறத உங்க ஆழ் மனசு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல புது புது ஐடியாக்கள் தோணும். அதுதான் இந்த தியானத்தோட ரகசியம். நீங்க ஓய்வு எடுக்கும்போது உங்க ஆழ் மனசு உங்க வெற்றிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்க உடம்ப ஒரு முறை கவனிங்க. உங்க கைகள் இப்போ உங்களுக்கு சொந்தமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப லேசா இருக்கு. ஏதோ தண்ணியில மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்க கால்கள் அப்படியே படுக்கையோட ஒட்டி போய் எந்த அசைவும் இல்லாம ஓய்வெடுக்குது. உங்க தலை அந்த பாரம் எல்லாம் போய் இப்போ ஒரு காத்துல மிதக்கிற இறகு மாதிரி லேசாயிடுச்சு. உங்க கழுத்து, தோள்பட்டை, முதுகு எல்லாமே இப்போ ஒரு முழுமையான தளர்வு நிலைக்கு வந்துடுச்சு. நீங்க இப்போ தூக்கத்தோட மடியில முழுசா விழுந்துட்டீங்க. எந்த ஒரு யோசனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட
அது உங்களை இன்னும் ஆழமான தூக்கத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். மெதுவா, இன்னும் மெதுவா ஆழமான தூக்கத்துக்கு போங்க. இந்த தூக்கம் சாதாரணமானது இல்லை. இது ஒரு மருந்து. உங்க உடம்பை குணப்படுத்தும், உங்க மனசை பலப்படுத்தும். நாளைக்கு காலையில நீங்க கண்ணை திறக்கும் போது நீங்க ஒரு புது மனுஷனா இருப்பீங்க. உங்க மனசுல ஒரு புது தெளிவு இருக்கும். இன்னைக்கு என்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் கிடைச்சிருக்கிற இந்த அமைதியை மட்டும் அனுபவிங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நிலா வெளிச்சமும் அந்த மென்மையான மேகமும் உங்களை ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க எல்லாமே அழகா இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா அங்க உலாவிக்கிட்டு இருக்கிறீங்க. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. உங்க ஆழ்ந்த உறக்கம் ஆரம்பமாயிடுச்சு. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இப்போ தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உங்க மனசு இப்போ ரொம்ப அமைதியா இருக்குது. நிம்மதியான உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், கனவுகள் இல்லாத அல்லது இனிமையான கனவுகள் நிறைந்த ஒரு ஆழமான உறக்கம். இப்போ உங்க உலகத்துல அமைதி மட்டும்தான் இருக்குது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இனிமே எந்த குரலும் உங்களை தொந்தரவு செய்யாது. நீங்க தூக்கத்துல முழுசா மூழ்கிட்டீங்க. நாளை ஒரு பொற்காலமா விடியும். நிம்மதியா தூங்குங்க.